டிஜிட்டல் திருட்டு பிரச்சனையை களைய அரசாங்கத்திற்கு டெலிகிராம் உதவும். ஃபாஹமி தகவல். AI தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்படும் வீடியோக்கள் தானியங்கி முறையில் அடையாளம் காணும் டிக்டாக். தலைநகரில் ஆபத்தான முறையில் காணப்பட்ட 175 மரங்களில் 147 வெட்டப்பட்டன. DBKL தகவல். மலாக்காவில் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற ஜோடியின் கார் ஆற்றில் விழுந்தது. தமிழ்நாட்டில் ரோட்வீலர் உட்பட 23 வகையிலான நாய்களுக்கு தடை. அரசாங்கம் அதிரடி உத்தரவு. வணக்கம். சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் இந்தியாவை தலைமையகமாக கொண்ட ஃபிஷர் மெடிக்கல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் வாரிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாண்டு மே 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு சுயேட்சை இயக்குனர் என்ற அந்தஸ்தில் கைரி கூடுதல் இயக்குநராக நியமனம் பெற்றிருப்பதை இதற்கு முன் ஃபிஷர் கெமிக்கல் லிமிடெட் என்றழைக்கப்பட்ட அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியது. ஃபிஷர் மெடிக்கல் வெஞ்சர்ஸ் ரசாயன பொருட்கள் மற்றும் ஆய்வுக்கூட இயந்திரங்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் நிறுவனமாகும். 48 வயது கைரி 2021-2022 வரைக்குமான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக பணியாற்றியுள்ளார். அதற்கு முன் 2020-2021 வரைக்குமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அமைச்சரவையில் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சராகவும் அவர் இருந்துள்ளார். அப்போது கோவிட்-19 தடுப்பூசிகளை தெரிவிக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்று செயல்பட்ட அனுபவம் அவருக்குண்டு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டே கைரிக்கு இந்த வெளிநாட்டு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் தேசிய அரங்கில் தவிர்க்க முடியாத அளவுக்கு கைரி செல்வாக்குடன் வலம் வருவது குறிப்பிடத்தக்கது. அண்மைய சில காலமாக அதிகரித்து வரும் டிஜிட்டல் பைரசி எனப்படும் உள்ளூர் உள்ளடக்கத்தை உள்ளடக்கிய சட்டவிரோத திருட்டு பிரச்சனையை எதிர்கொள்ள அரசாங்கத்துக்கு டெலிகிராம் செயலி உதவும். கடந்த சில மாதங்களாக தொடர்பு பல்லுலக ஆணையத்திற்கும் அந்த செயலி நிர்வாகத்திற்கும் இடையில் நடத்தப்பட்ட இருவழி சந்திப்புகள் வாயிலாக அந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபஹமி ஃபட்சீல் தெரிவித்தார். டிஜிட்டல் பைரசி தொடர்பில் தொடர்ந்து புகார்கள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. குறிப்பாக டெலிகிராம் வாயிலாக சட்டவிரோதமாக உள்ள உள்ளடக்கங்கள் பகிரப்படுவது தொடர்பில் முக்கியமாக ஆஸ்ட்ரோவிடமிருந்து அதிகமான புகார்கள் கிடைத்துள்ளதை ஃபஹமி சுட்டிக்காட்டினார். அதுபோன்ற சம்பவங்களை தடுக்க பதிப்புரிமை உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் தொடர்பு பல்லுலக ஆணைய அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதனால் அப்பிரச்சனைக்கு தீர்வு காண முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என டெலிகிராம் கூறியுள்ளதாக ஃபஹமி சொன்னார். முன்னதாக தனது அண்மைய வெளியீடான குன்சாவை டெலிகிராமில் எளிதாக பார்க்க முடிந்ததாக அந்நாடகத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஷஹருலேசாட் மொஹமடின் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி இருந்ததை தொடர்ந்து டெலிகிராம் அப்ளிகேஷன் வாயிலாக மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் திருட்டு நடவடிக்கைகள் விவாதத்தை தூண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையம் SPRின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் கனி சலி நேற்றுடன் கட்டாய பணி ஓய்வு பெற்றுள்ளார். இதையடுத்து நாளைய குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலே SPR தலைவர் என்ற முறையில் அவர் தலைமை ஏற்ற கடைசி பணியாகும். SPRின் முன்னாள் செயலாளருமான அப்துல் கனி 66 வயதை பூர்த்தி செய்யும் வரை அப்பொறுப்பில் இருப்பார் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ முகமது ஜூகி அலி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். SPR தலைவராக பதவி வகித்த காலகட்டத்தில் கோவிட் கால தேர்தல்களே தமது நினைவில் நீங்கா இடம் பிடிக்கும் வித்தியாசமான அனுபவம் என அப்துல் கனி வர்ணித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரும்பான்மை பெறாமல் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படும் அளவுக்கு தேர்தல் முடிவு அமைந்த 15வது பொது தேர்தலும் இவர் காலத்தில் நடந்ததுதான். 2020 ஆகஸ்ட் மாதம் தொடங்கி அவர் அப்பொறுப்பை வகித்து வந்தார். SPRுடன் பணியாற்றுவதற்கு முன் குவாலலங்கான் மாவட்ட நகராண்மை கழக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளையும் அப்துல் கனி வகித்திருக்கிறார்.
AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட வீடியோ உள்ளடக்கங்கள் தானியங்கி முறையில் லேபல் அல்லது அடையாளப்படுத்தப்படும் என டிக்டாக் கூறியுள்ளது. ஓபன் AI தளத்தின் டாலி செயலி உட்பட தனது நிறுவனத்தின் சொந்த கருவிகள் மற்றும் ஜெனரேட்டர்கள் வாயிலாக உருவாக்கப்படும் வீடியோ உள்ளடக்கங்களுக்கும் அது பொருந்தும் என டிக்டாக் தெரிவித்துள்ளது. AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அதீத வளர்ச்சி கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சமூகத்தை சீர்குலைக்கும் டிக்டாக் வீடியோக்களின் பெருக்கம் பலரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. AI செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்படும் உள்ளடக்கம் நம்ப முடியாத புத்தாக்க தன்மையை கொண்டுள்ளது. எனினும் பார்வையாளர்களுக்கு அதன் வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியமானது என டிக்டாக்கின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆடம் பிரேசர் கூறியுள்ளார். அதனை கருத்தில் கொண்டே செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட அல்லது திருத்தப்பட்ட உள்ளடக்கத்தின் தானியங்கி லேபிளிங் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அது சமூக ஊடக தளங்களில் முதல் முறையாக இணைக்கப்பட்டிருக்கும் புதிய அம்சம் எனவும் ஆடம் குறிப்பிட்டுள்ளார். அதனால் சீன நிறுவனமான பைடான்ஸுக்கு சொந்தமான டிக்டாக் AI மூலம் எடிட் செய்யப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை தானியங்கி முறையில் அடையாளம் காணும் முறையை விரைவில் சோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தலைநகரில் 30 வயதுக்கு மேற்பட்ட அல்லது 1.5 மீட்டருக்கு மேல் சுற்றளவை கொண்ட மரங்களை பரிசோதனை செய்ய குத்தகையாளர்களை DBKL கோலாலம்பூர் மாநகர மன்றம் நியமித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு தொடங்கியே அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் வாயிலாக இதுவரை 175 மரங்கள் அபாயகரமான நிலையில் இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ள வேளை அதில் 147 மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் ஊடக பிரிவு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. தலைநகரை சுற்றியுள்ள மரங்களை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் அவ்வப்போது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆக கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் போது அடையாளம் காணப்பட்ட 28 மரங்கள் கூடிய விரைவில் வெட்டப்படும் எனவும் அது கூறியுள்ளது. வேறு பகுதி பலவீனமான நிலையில் பெயர்ந்து விழும் ஆபத்து தென்படும் மரங்களே அபாயமான சூழலில் இருக்கும் மரங்களாக அடையாளப்படுத்தப்படும் எனவும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தலைநகரில் பெய்த அடைமழையை தொடர்ந்து மரம் ஒன்று பெயர்ந்து விழுந்ததில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்த வேளை மற்றொருவர் காயமடைந்தார். அச்சம்பவத்தில் 17 வாகனங்கள் சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. தங்கும் விடுதியில் வைத்து 15 வயது யுவதி ஒருவரை கற்பழித்ததாக பல்நோக்கு கடையில் பணிபுரியும் மாணவன் ஒருவனுக்கு எதிராக இன்று மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 19 வயது முகமது டேனியல் ஐமான் முகமது இஸ்வான் அசீசி எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினான். இம்மாதம் 3ஆம் தேதி இரவு மணி 11 வாக்கில் மலாக்காவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் அவன் குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரையிலான சிறையும் பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். 7000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவ்வாடவன் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேளை இவ்வழக்கு விசாரணை ஜூன் 10ஆம் தேதி செவிமடுக்கப்படும். கோத்தாதிங்கி ஜலான் பண்டார் பினாவார் புங்காயில் 1.0 கிலோமீட்டரில் மாணவன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒரு காரில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த மாணவன் மரணமடைந்தான். இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 14 வயதுடைய அந்த மாணவன் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தான். மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு 14 வயது மாணவன் கையில் எலும்பு முறிவுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் என கோத்தாதிங்கி OCPD சூப்பரிண்டென்டென்ட் ஹுசேன் ஜமோர் தெரிவித்தார். இந்த விபத்தில் கார் ஓட்டுநரான 22 வயது பெண் காயம் எதுவும் அடையவில்லை. கவனக்குறைவாக கார் ஓட்டி மரணம் ஏற்படுத்திய 1977ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது விதி உட்பிரிவு 1இன் கீழ் அந்த பெண் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹுசேன் தெரிவித்தார். போலீசாரை கண்டதும் வீதியில் தப்பி ஓட முயன்ற ஜோடியின் கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது.
நேற்றிரவு மணி 9:30 வாக்கில் மலாக்கா பாயலேபார் ஆற்றில் அக்கார் கவிழ்ந்ததை அலோர் காஜா போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசாரி அபுசாமா உறுதிப்படுத்தினார். மஸ்ஜித் தானா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் தனித்து இருந்த அந்த ஜோடி போலீசாரின் வருகையை உணர்ந்ததும் கால்வாட் குற்றம் தொடர்பில் தாங்கள் கைது செய்யப்படலாம் எனும் அச்சத்தில் அங்கிருந்து பாயாலேபார் வரையில் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரில் வேகமாக சென்று தப்பிக்க முயன்றுள்ளனர். சம்பவ இடத்தை அடைந்ததும் 30 வயது ஆடவன் செலுத்திய அக்கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி ஆற்றில் குடை சாய்ந்ததாக அசாரி சொன்னார். எனினும் அக்காரை சோதனையிட்டதில் அதில் கடத்தல் பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதோடு அவ்வாடவனுடன் காரில் இருந்த 26 வயது பெண் காயம் எதுவுமின்றி உயிர் தப்பினார். அப்பெண் பின்னர் தெலோகாங்கில் உள்ள அவரது உறவினரின் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட வேளை அவ்வாடவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காரில் பெண் ஒருவருடன் தனித்திருந்ததால் கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்தில் தப்பியோட முயன்றதும் தெரிய வந்துள்ளது. அதோடு அவ்வாடவனுக்கு எதிராக 3 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரோட் வீலர் உட்பட 23 வகையான நாய் இனங்கள் மற்றும் அவைகளின் கலப்பினங்களை இறக்குமதி செய்யவும், இனப்பெருக்கம் செய்யவும், வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்யவும் அவற்றின் அனைத்து வகை பயன்பாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசாங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. தற்போது வளர்ப்பு பிராணியாக அவ்வகை நாய்களை வைத்திருப்பவர்கள் அவற்றை உடனடியாக ஆண் பெண் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் செய்யாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட நாய்கள் பட்டியலில் பிட்புல் டெரியர், தோசா ஐனியூ, அமெரிக்கன் ஸ்டாஃபர்ட்ஷயர் டெரியர், ஃபிலா பிரேசிலைரோ, டோகோ அர்ஜென்டினோ, அமெரிக்கன் புல்டாக், போபோ, கங்கால், சென்ட்ரல் ஏசியன் ஷெப்பர்ட் டாக், Caucasian Shepherd Dog, South Russian Shepherd Dog, Thornjack, Sarplaninac, Japanese Tosa and Akita, Mastiffs, Terriers, Rhodesian Ridgeback, Wolf Dogs, Canario, Akbash Dog, Moscow Guard Dog, கேன் கோர்சோ மற்றும் பேண்டாக் ஆகியவையும் அடங்கும். அதே சமயம் தற்போது அவ்வகை நாய்களை வளர்ப்பவர்கள் அல்லது வைத்திருப்பவர்கள் அவற்றை வெளியில் பொது இடங்களுக்கு கூட்டி செல்லும் போது கட்டாயமாக லீஷ், அதாவது இணைப்பு சங்கிலி மற்றும் தற்காப்பு முகக்கவசம் அணிவித்து அழைத்துச் செல்ல வேண்டும். நல்ல தரமான கழுத்துப்பட்டை, தோள்பட்டை அணிவித்து நாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை வெளியே அழைத்துச் செல்வது செல்ல பிராணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 6ஆம் தேதி சென்னையில் 5 வயது சிறுமி ஒருவரை ராட்வீலர் இனத்தைச் சேர்ந்த 2 வளர்ப்பு நாய்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் தாக்கிய சம்பவம் மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ளதை அடுத்து அரசாங்கம் அந்த அதிரடி தடையை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கான 1 மாதம், 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். மருத்துவ கட்டணத்தை செலுத்த பணம் இல்லை. அதனால் அமெரிக்காவில் கணவன் ஒருவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிசூரி மாநிலத்தில் உள்ள சென்டர் பாயிண்ட் மருத்துவமனையில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோசமான சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்த ரோடி விக்ஸ் எனும் அவ்வாடவனின் மனைவி சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கையில் பணம் இல்லாததால் மன அழுத்தத்தில் இருந்த ரோனி மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளான். மனைவியின் இரத்த சுத்திகரிப்பு சேவைக்கான கட்டணத்தை செலுத்த பணம் இல்லாததால் மனைவியின் வாயையும் மூக்கையும் அழுத்த மூடி தொண்டைக்குள் விரலை விட்டு அவர் சத்தம் போட்டு உதவி கோராதவாறு கொலை செய்ததாக ரோனி வாக்குமூலம் அளித்துள்ளான். மருத்துவமனை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ரோனியை கைது செய்தனர். ரோனி தனது மனைவியை கொல்ல முயன்றது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னரும் அவன் அது போன்ற கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.